அனைவருக்கும் வணக்கம். உலகமெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கங்கள். இது ஏகே ஆஸ்ட்ரோ டிவி. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேச லக்கணம் மேச ராசிக்காரங்களுக்கு பணம் சேர என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். இந்த பொதுவாக இந்த மேச லக்கணம் மேச ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எதுலேயுமே முதன்மையாக இருக்க விரும்புவாங்க. சுறுசுறுப்பாக இருக்கிறவங்கள பார்த்தா மேச லக்கணம் மேச ராசிக்காரங்க தான் இவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சுறுசுறுப்பாக இருக்கிறவங்கள பார்த்தா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? இப்போ மேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்களும், பரணி 1, 2, 3, 4 பாதங்களும், கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதம் மட்டும் மேசத்தில் இருக்குது. சரி, மேச லக்கணக்காரங்க என்ன செஞ்சால் பணம் கிடைக்கும் அப்படின்னா, 2ஆம் இடமாக ரிஷபம் இவங்களுக்கு வர்றதுனால, சுக்கிரன் வீடு வர்றதுனால பொதுவாக வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணாவே பணம் நிச்சயமாக கிடைக்கும். இது முதல் விதி. மேச லக்கணக்காரங்க நல்லா அயன் பண்ணி நீட்டாக ட்ரெஸ் பண்ணால் இவங்களுக்கு பணம் கிடைக்கும். 2வது விதி, இவங்க அம்மாவை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணுங்க. மேச லக்கணக்காரங்களுக்கு அவங்க அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும். அவங்க அப்பா முழு சப்போர்ட்டாக இருப்பார், ஆனாலும் அவங்க அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும். அடுத்து, சுயதொழில் கூட்டுத்தொழில் செய்கிறவங்கள, இப்போ சுயதொழில் செய்கிறாங்க கூட்டுத்தொழில் செய்கிறாங்க அப்படின்னா பார்ட்னரை அனுசரித்து நல்லபடியாக இருக்கணும். ஒன்று, மனைவி குழந்தைகளை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும். 2, இவங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும். 3, இந்த 3மே செஞ்சால் மேச லக்கணக்காரங்களுக்கும் மேச ராசிக்காரங்களுக்கும் பணம் கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வந்து முருகரையும் சித்தரையும் போகர் சித்தரையும் வழிபடணும். பரணி நட்சத்திரக்காரங்க வந்து சூரிய பகவானை வழிபடணும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்க வந்து முருகரை வழிபடணும். இதனோட ஆட்சி வீடு வந்து செவ்வாய். இந்த இதில் வந்து சூரியன் வந்து உச்சமாகறாங்க. அதனால் வந்து நல்லபடியாக நான் சொன்ன இந்த கடவுள்களை வழிபடுங்க. பொதுவாக இந்த மேச லக்கணம் மேச ராசிக்காரங்க வந்து அவசரப்படாமல் ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா, முன்கோபம் இல்லாமல் ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா நிச்சயமாக ஜெயிப்பாங்க. அந்த அவசரமும் முன்கோபமும் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ். ஆளுமை திறனும் சுறுசுறுப்பும் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ். அதனால் இப்போ நான் சொன்ன தகவல்களை நிச்சயமாக உங்களுக்கு பயனளிக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவலுக்கு மற்றொரு தகவலுடன் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.